டு சுமதி சமையல். நம்ம வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ரொம்ப சுவையான டேஸ்டான பால் பொங்கல், பூசணிக்காய், அவரைக்காய், மொச்சக்காய் சேர்த்த குழம்பு எப்படி செய்யறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்து பொட்டு வச்சு, அதுக்கு நீங்கள் பொங்கலப்போ மஞ்சள் கட்டுவீங்கன்னா மஞ்சள் கொம்பு கழுத்து கட்டிடணும். இப்போ நான் அருகம்புல், நெய், ஒரு இத்தினோண்டு வெல்லம், உப்பு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், நான் அந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். பச்சை அரிசி 2 வாட்டி கழுவிட்டேன். 3வது வாட்டி தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அதே டம்ளரில் 5 டம்ளர்லேருந்து 6 டம்ளர் வரைக்கும் பால், உங்களோட அரிசியோட இதை பொறுத்து நீங்கள் எடுத்துக்கலாம். பாருங்கள், அடுப்பு பற்ற வச்சாச்சு. அந்த கிண்ணத்துக்கு பொட்டு வச்சுட்டு அந்த கழுத்துக்கு மஞ்சள் கொம்பு கட்டுற பழக்கம் இருக்கவங்க அதை கட்டிடுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் சூடு ஏறின உடனே நம்ம ஆல்ரெடி தட்டில் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அருகம்புல். இப்போ பாருங்கள், நெய் போட்டாச்சு. நெய் போட்ட உடனே அருகம்புல் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். அந்த அருகம்புல்லையும் அந்த நெய்யில் சேர்த்துடுங்க. வெல்லத்தையும் போட்டுடுங்க. போட்டுட்டு இப்போ நம்ம 3 பொருள் சேர்த்துருக்கோம். வெல்லம், அருகம்புல், நெய் 3 பொருளை சேர்த்துட்டு இப்போ பாலை ஊற்றிடுவோம். பால் நம்ம ஆல்ரெடி அளந்து வச்சுருக்கோம். அதனால் பாலை அப்படியே ஊற்றிடணும். பாருங்கள், அருகம்புல்லாம் மேலே வருது. இப்படி தட்டு போட்டு மூடி வச்சிடுங்க. அது நீங்கள் பக்கமே இருக்கணும். சைடில் புகை வருதான்னு பார்க்கணும். இல்லைன்னா புஷ்ஷுன்னு பொங்கி போயிடும். பாருங்கள், அரிசியை கழுவி இந்த டம்ளரில் தான் நான் எடுத்திருக்கேன். அரிசியும் கழுவி வச்சுட்டேன். இப்போ இந்த பால் பொங்கும்போது இந்த அரிசியை சேர்த்தணும். பக்கமே இருந்தால் தான், ஹையில் இருக்கும்போது அதுக்கப்புறமே தான் உப்பு பாதி வெந்த உடனே தான் சேர்க்கணும். இப்போ பொங்காமல் பார்த்துக்கணும். சைடில் புகை வருதான்னு பாருங்கள். புகை வரும்போது தட்டை எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே பொங்கு டக்குன்னு பொங்கு வந்துடும். அப்போ நீங்கள் அரிசியை சேர்த்துக்கணும். இது பச்சை அரிசி தான். இதுக்கு நான் 5.5 டம்ளர் 6 டம்ளர் உங்கள் அரிசிக்கு தகுந்த மாதிரி பால்லையே பண்ணால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் பாருங்கள், கொதி வரல. அதனால் நான் மூடியே விட்டுடுறேன். புகை சைடில் வரும்போது, ஏன்னா பால் புஷ்ஷுன்னு வெளியே வந்துடும். அதனால் கொஞ்சம் நீங்கள் பக்கத்துலேயே தான் இருக்கணும். இந்த அருகம்புல் ஏன் சேர்த்துறோன்னாக்கா, இந்த பாலில் அரிசியிலெல்லாம் கெமிக்கல் அதெல்லாம் இருக்குது இல்லையா. நம்ம அருகம்புல் சாரெல்லாம் தனியாக எப்பயுமே போட்டுலாம் சாப்பிட்றதில்ல. அதனால் இது மாதிரி நம்ம ஏதாவது பொங்கல் அந்த மாதிரி சமைக்கும்போது அருகம்புல் கிடைச்சதுன்னா, நல்ல ஃப்ரெஷ்ஷான அருகம்புல் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் அதில் போட்டு யூஸ் பண்ணுங்கள். உடம்புக்கும் ஹெல்த்து. பாருங்கள், பொங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசியை போட்டோம். கழுவி வச்சுருக்க அரிசி போட்டுட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சு நம்ம இதை வேகணும். நல்லா வெந்த உடனே தான் உப்பெல்லாம் சேர்த்தணும். பாருங்கள், அரிசியை போட்டாச்சு. நல்லா நீங்கள் பாத்திரம் கொஞ்சம் பெரிய பாத்திரமாகவே எடுத்துட்டிங்கன்னா தான் அது நல்லா வேகும். பொங்காமல் வேகிறதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ அடுப்பை குறைச்சி வச்சிடுங்க. இந்த கரண்டியை வச்சு அப்படியே நீங்கள் தட்டு போட்டு மூடி விட்டுட்டிங்கன்னா ஒரு 20 நிமிஷத்தில் அது வெந்துடுங்க. பாருங்கள், நல்லா கலந்துடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு 2 வாட்டி நல்லா கலக்கிடணும். நல்லா கலக்கிட்டு அதை நீங்கள் இந்த தட்டை மூடிட்டு இந்த கரண்டியை அப்படியே வைக்கணும். அப்போ தான் பொங்காமல் இருக்கும். இந்த கரண்டியை எடுத்துகிட்டு தட்டு மூடினீங்கன்னா பொங்கி பொங்கி கீழே வந்துடும். அதனால் கரண்டியை வச்சு தட்டு போட்டு மூடி சிம்மில் வச்சிங்கன்னா 20 நிமிஷத்தில் பொங்கல் உங்களுக்கு ரெடி ஆகிடும். முக்கால் பாகம் வெந்த உடனே தான் நீங்கள் உப்பு சேர்த்தணும். இப்போ பாருங்கள், இப்போ தான் அரைவாசி பாதி வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் வேகணும். இன்னும் கொஞ்சம் வெந்த உடனே நீங்கள் உப்பு சேர்த்து இன்னொரு 10 நிமிஷம் ஆகணும். இப்போ தான் 10 நிமிஷம் ஆகிருக்கு. இன்னொரு 10 நிமிஷம் ஆகிடுச்சின்னா வெந்துடும். பாருங்கள், அந்த பாலோட இதுலேயே வேகிறதால நல்ல ஸ்மெல்லு, நல்ல டேஸ்ட்டு. ஃபுல் பால் பொங்கல் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நெய் வேணா கூட சேர்த்துக்கலாம். மொச்சக்காய், பூசணிக்காய் 2ஐயும் எடுத்து வச்சுருக்கிறேன். மொச்சக்காய் உரிச்சது, பூசணிக்காய் சிகப்பு பூசணிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மொச்சக்காயை குக்கரில் வச்சு ஒரு விசில், ஒரு சவுண்டு விட்டு வேக வச்சுக்கோங்க. இதை இந்த குழம்புக்கு ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்து வச்சுக்கோங்க. புளிக்குழம்பு மாதிரி நீங்கள் புளிக்குழம்புக்கெல்லாம் எவ்வளோ புளி யூஸ் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. எடுத்து தண்ணி ஊற்றி வச்சிடுங்க.
இந்த மொச்சக்காயை வந்து குக்கரில் போட்டு ஒரு சவுண்டு வச்சு வேக வச்சுருக்கேன். பாருங்கள், ஒரு சவுண்டு விட்டு வேக வச்சுட்டேன். பூசணிக்காயை ஒரு டம்ளர் தண்ணி போட்டு பூசணிக்காய் தனித்தனியாக தாங்க வேக வைக்கணும். ஏன்னா அந்த மொச்சக்காய் வந்து வேகாது, அதனால் குக்கரில் வச்சாச்சு. பூசணிக்காய் குக்கரில் வச்சா குழஞ்சிடும். அதனால் தனியாகவே ஒரு ஒரு டம்ளர் தண்ணி விட்டு பாருங்கள், இந்த மாதிரி பாத்திரத்துலேயே வச்சு இந்த மாதிரி கொதிக்க வச்சு வந்தீங்கன்னா சீக்கிரமாகவே வெந்துடுங்க. இது ஒரு 5 நிமிஷத்துலேயே வெந்துடும். அதுக்குள்ளே நம்ம பாருங்கள், பால் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. நல்லா டேஸ்ட்டாக எம்மியான டேஸ்ட்டோட பால் பொங்கல் பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு சேர்த்துடணுங்க. உப்பு சேர்த்து இன்னொரு 5 நிமிஷம் இருந்தால் போதுங்க. அதுக்குள்ளே குழம்பு ரெடி ஆகிடும். இந்த குழம்பு கூட எதுவும் அரைக்க வேண்டியதெல்லாம் இல்லை, எதுவுமே இல்லை. சீக்கிரமாகவே ரெடி பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பொங்கலுக்கு இந்த குழம்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. பாருங்கள், பொங்கல் நல்லா வெந்து ரெடி ஆகிற ஸ்டேஜ் தெரியுது. இப்போயும் இன்னொரு 5 நிமிஷம் மூடி வச்சாச்சு, வெந்துடுச்சு. இப்போ பாருங்கள், உப்பும் போட்டாச்சு. பொங்கலுக்கு உப்பும் போட்டு பாதி உப்பே போடுங்க, உப்பு நிறைய இழுக்காது. கொஞ்சமாகவே உப்பு போடுங்க. பாருங்கள், ரொம்ப கெட்டியான ஸ்டேஜ் வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த சூடுலேயே அந்த உப்பு அந்த இருக்கிற இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கரைஞ்சிடுங்க. நல்லா குழன்னு ஆகிடும். ரொம்ப நேரம் நீங்கள் இதுக்கு மேலே அடுப்புலேயே வச்சுருந்தீங்கன்னா கெட்டி ஆகிடுங்க. அதனால் இந்த ஸ்டேஜ் வரும்போது உப்பு சேர்த்து கலந்து விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷம் அந்த ஹீட்லேயே எல்லாமே சரியாக போயிடுங்க. வெந்துடுச்சு, நல்லா சாஃப்டாகவே வெந்துடுச்சிங்க. நல்லாயிருக்கு. பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு ஸ்பூன் நெய் போட்டு நீங்கள் கலக்கி வச்சிட்டிங்கன்னா ரெடி ஆகிடுங்க. பால் பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்கம் நம்மளுக்கு குழம்பு தாங்க பாதியிலே இருக்குது. பாருங்கள், பால் பொங்கல் ரொம்ப டேஸ்ட்டாக ஹெல்த்தியான பொங்கல் ரெடி. இந்த குழம்பு வந்து பாதியில் இருக்குது பாருங்கள். பூசணிக்காயும் நல்லா வந்துடுச்சு. நல்லா கொதிக்குதுங்க. கொதிச்சிக்கிட்டே இருக்குது. ஒரு 5 நிமிஷம் கொதித்தாலே வெந்துடுங்க. அது பூசணிக்காய் சீக்கிரமாகவே வெந்துடும். நான் வந்து தோல் எடுத்து தான் போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பச்சை காயாக கிடச்சிதுன்னா தோலோடு கூட போடலாங்க. பூசணிக்காய் தோலோடு சாப்பிட்டாலுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நம்ம ஆல்ரெடி இதுக்கு என்னென்ன தேவைன்னு எடுத்து வச்சுருக்கோம். இதுக்கு வந்து பாருங்கள், உப்பு எந்த அளவு போடுறோமோ அதில் பாதி அளவு வெல்லம், ஒரு அரை ஸ்பூன் நம்ம சாம்பாருக்கெல்லாம் போடுறோம் இல்லையா அந்த மிளகாய் தூள், மஞ்சள் தூள், அவ்வளோதாங்க. புளியை கரைச்சி விட்டுடணும். புளி ஊற வச்சுருக்குறோம். இப்போ நம்ம வேக வச்ச அவரைக்காயும் பூசணிக்காய் கூடயே சேர்த்துட்டோம். ரெண்டும் சேர்த்து கொதிக்கும்போது நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொஞ்சமாக வெல்லம், அவ்வளோதாங்க. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கொதிக்கணுங்க. புளி கரைசல் ஊற்றிடணும். இதில் நம்ம புளி ஊற வச்சோம் இல்லையா, கொஞ்சம் திக்காகவே கரைச்சி விட்டுருங்க. ஏன்னா அந்த மொச்சக்காயில் இருந்த தண்ணியெல்லாம் ஊற்றுனதால கொஞ்சம் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு பார்த்து நீங்கள் புளி வந்து கொஞ்சம் கெட்டியாகவோ தண்ணியாகவோ பாருங்கள், ஓரளவுக்கு கரெக்டாக நார்மலாக இருக்குது. பூசணிக்காய் ஃப்ரெஷ்ஷாக நல்லா கிடச்சிதுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நாட்டு பூசணிக்காயாக கேட்டு வாங்கிக்கோங்க. இப்போ வந்து தாளிக்கணுங்க. இதுக்கு காரம் நம்ம அரை ஸ்பூன் சாம்பார் மிளகாய் தூள் தான் போட்டிருக்கோம். இப்போ எங்கள் வீட்டுக்கு இந்த குழம்பு வந்து ஒரு 4 பேருக்கு ஒரு டைமுக்கு ஒரு வேளைக்கு யூஸ் ஆகும். இப்போ இதில் பாருங்கள், எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் விட்டு, தாளிப்பு தாங்க ரொம்ப முக்கியம் இந்த குழம்புக்கே. எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் போட்டு நல்லா கடுகு, பெருங்காயம், கருவேப்பிலை, ஒரு 5லேருந்து 6 பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இந்த வெல்லம், பூசணிக்காய் எல்லாம் போடுறதால பாருங்கள், பெருங்காயம் போடுறோம். கடுகு வெடித்த பின்னாடி பெருங்காயம், ஒரு 5 பச்சை மிளகா நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நல்லா நடுவில் கட் பண்ணி நீல வாக்கில் கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக போட்டிங்கன்னாக்கா அந்த எண்ணெயிலேயே அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். கருவேப்பிலை கொஞ்சம் போல் சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கி இதை வந்து அந்த குழம்பு எல்லாமே நம்ம போட்டு ரெடி பண்ணி வச்சிட்டோம் இல்லையா, அதில் போட்டு கலக்க வேண்டியது தான். பாருங்கள், நல்லா இந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது அந்த பச்சை மிளகாவோட ஃப்ளேவர், அந்த கருவேப்பிலையோட ஃப்ளேவர் எல்லாமே நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு. புளியும் போட்டு நல்லா இந்த பச்சை மிளகா கொஞ்சமாக நம்ம வெல்லம் ஆட் பண்ணதால் அந்த டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். மொச்சக்காய் சீசனில் இது மாதிரி பூசணிக்காய் கிடைக்கும்போது நீங்கள் செய்து பாருங்கள்.
இந்த பச்சை மிளகாய் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சி. இந்த பக்கம் நம்ம எல்லாமே சேர்த்தாச்சு குழம்புக்கு. இதில் மிளகாத்தூள் மட்டும்தான், நம்ம சாம்பாருக்கு போடுற மிளகாத்தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். பருப்பும் சேர்க்கலை, அரைச்ச மசாலா எதுவுமே சேர்க்கலை. வெறும் புளி தண்ணியை விட்டு கொஞ்சம் போல் மிளகாத்தூள், உப்பு, புளி, அவ்வளோதான். இப்போ இந்த தாளிப்பையும் இதுலேயே சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. நம்ம பாருங்கள், பச்சை மிளகாய் எண்ணெயில் நல்லாவே ஃப்ரை பண்ணி நல்லா சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணுங்க. அந்த எண்ணெயிலேயே அந்த பச்சை மிளகாவோட ஃப்ளேவர் எல்லாமே இறங்கி வந்துடும். செம்ம டேஸ்ட்டு கொடுக்குங்க இது குழம்புக்கு. அவ்வளோதாங்க, பாருங்கள் ரெடி ஆகிடுச்சி. இதை பாருங்கள், இந்த குழம்பு கொதிக்குதா, இதுலேயே நம்ம குழம்புலையே சேர்த்தாச்சு தாளித்ததை. நல்லா அந்த பச்சை மிளகாலாம் சேர்ந்து இன்னும் ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதுங்க. ஆல்ரெடி எல்லாமே நல்லா கொதித்து வந்து தாளித்து எல்லாம் போட்டு நல்லா ஃப்ளேவர் சூப்பராக இருக்குங்க. ரொம்ப நேரம் இதுக்கு மேலே கொதிக்க வைக்கவும் கூடாது. ஆல்ரெடி நல்லா காயும் வெந்துடுச்சு, மச்சக்காயும் வெந்தது தான். பாருங்கள், நல்லா தலை கொதிக்குது. பச்சை மிளகா ஃப்ளேவரோட குழம்பு பொங்கல் ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சி. டேஸ்ட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். சூப்பராக எம்மியான டேஸ்ட்டோட பால் பொங்கலுக்கு பூசணிக்காய், மச்சக்காய் சேர்த்த புளிக்குழம்பு ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.